ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராஜேந்திர சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். இப்போது கரூர் பெருந்துயர் சம்பவத்திற்கு பிறகு பாஜகவிலிருந்து அதிக அளவிலான ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்கிறது. வானதி சீனிவாசன் பேசுகிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க, நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. அதே மாதிரி இன்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க, ஒரு பெரிய கட்சி அல்லது பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவங்க எங்கள் கூட வரப்போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏற்கனவே பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்கிறார். தொடர்ச்சியாக கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த உத்தரவுக்கு பிறகு தாவேகாவுக்கு ஆதரவு அதிகரிக்கிறதா? என்ன பின்னணி? தாவேகா கரூர் நெரிசல் மரணத்தின் வழியாக அரசியலிலே முட்டுச்சந்திலே மாட்டிக்கொண்டார்கள். அதை பாஜக பயன்படுத்த பார்க்கிறது, என்டிஏ கூட்டணி பயன்படுத்த பார்க்கிறது, அல்லது அதிமுக பயன்படுத்த பார்க்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டுமே தவிர, தாவேகாவுக்கு இது கூடிருச்சா, மதிப்பு கூடிருச்சா, செல்வாக்கு கூடிருச்சான்னு கேட்கறது அவங்க பின்னடைவு. அவங்க இப்போ தான் தலைமறைவு வாழ்க்கையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஊடகங்கள்லேருந்து, இரண்டாம் கட்ட தலைவர்கள்லேருந்து அனைவருமே தலைமறைவு வாழ்க்கையிலேருந்து இப்போ தான் வெளியில் வர பார்க்குறாங்க. அப்போ செல்வாக்கு நிறையா இருக்கிறவங்க எதுக்கு தலைமறைவாகிறாங்க? அப்போ அங்கே நிகழ்ந்த ஒரு நெரிசல் மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள், பொதுமக்களிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டியவர்கள், அந்த பழியை தூக்கி ஆளுகிற அரசாங்கத்தின் மீது, ஆளுங்கட்சியின் மீது அந்த பழியை போட்டுவிட்டு இதை தப்பிப்பதற்காக டெல்லி வரைக்கும் சென்று உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடுங்கள் என்கிற ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. வாதாடுவதற்கு வழக்கறிஞர்களை கூட நியமிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி திமுகவால் அதிகரிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டெல்லியை திமுக தான் ஆளுகிறதுன்னு நீங்க ஒப்புக்கொள்கிறீர்களா? வழக்கறிஞர் பிரிவு அவங்க தான் ஆள்றாங்கன்ற. அப்படியா? வழக்கறிஞர்கள் அத்தனை வழக்கறிஞர்களும் திமுக காரர்கள்ங்கிற ஒரு புதிய தகவலை நியூஸ் 7 மூலமாக நீங்க எல்லாம் ஆதவர்ஜனா நேத்திக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். ஆதவர்ஜனா வாயை திறந்தா பொய் தானங்க சொல்லுவாரு. அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு? திருப்போணம் காவலாளி மரணத்தில் என்ன சொன்னார்? அஜித்குமார் என்கிற காவலாளி மரணம், சித்திரவதை மரணத்துக்கு என்ன சொன்னார்? சிபிஐக்கு போவது என்பதன் மூலமாக காலதாமதத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அப்படிதான் சொன்னார் அவர். அப்ப அதை அந்த சிபிஐ நோக்கி அவர் ஏன் பயணித்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்லுவாரா? அவர் தொலைக்காட்சியில் கூட அதை சொல்லியிருக்கிறாரு, நேர்காணல்களில் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்ப தங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது வேறு விதமான அணுகுமுறையும், பொது பிரச்சனைகளுக்கு வேறு விதமான அணுகுமுறையுமாக இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள், இரட்டை நாக்கோடு பேசுகிறார்கள். அந்த கரூரினுடைய அந்த சொகுசு பேருந்தின் மேலே ஏறி விஜய் சொன்ன முதல் வார்த்தை என்ன? காவல்துறைக்கு நன்றி. அந்த காவல்துறை மேலதான் ஆதவர்ஜனா பழி சாட்டுகிறார். காவல்துறை தான் காரணம், எங்களை ஏன் நீங்க வரவேற்றீங்கலாம் கேட்கிறாரு. இல்லை, இது எல்லாமே கடந்த 13 நாட்களாக விவாதித்த பொருள் தான். கேட்கக்கூடியது, இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு அது வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தாவேகா தனிமைப்படுத்தப்பட்டதாக ஒரு பிம்பம் சொன்னாங்க. கரூர் பெருந்துயரத்திற்கு தாவேகா தான் பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, இது எல்லாத்தையும் தாண்டி திமுக எதிர்ப்பு கொண்ட கட்சிகள் எல்லாம், அணிகள் எல்லாம் ஒரு பக்கம் திரும்புறாங்களா? திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான அணி கட்டமைக்கப்பட்ட நடிகர் கட்சி ஆரம்பிக்கிற போது ஊடகங்கள் இயல்பாகவே அவர் பக்கம் இருக்காது. எந்த தலைவருக்குமே ஊடகங்கள் அவர் வீட்டில இருந்து புறப்படுங்கிற போதே நேரலை போடுவது அப்படிங்கிறது எந்த தலைவருக்குமே கிடையாது. இல்ல, நான் ஊடகங்கள் கேட்கல, கட்சியை சொல்றேன். தமிழிசை பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிரச்சார சக்தியாக இவர் திகழ்வார், இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிறவரை ஏன் நமக்கு பிரச்சாரத்துக்கான நட்சத்திர பிரச்சாரகராக ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது, நட்சத்திர பேச்சாளராக ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்கு இவங்களுடைய அரசியலுக்கு அவரை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதனால இது செல்வாக்கு கூடிவிட்டது என்பது அல்ல. இப்போ ஒருவேளை பாஜகவினுடைய கூட்டணிக்கோ, என்டிஏ கூட்டணிக்கோ, அதிமுக கூட்டணிக்கோ போனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்கிற அந்த முதல் இமேஜ் அடிபட்டு போயிடும். அப்போ அவர் யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவர் ஓட்டு கேட்கணும். அப்போ ஏற்கனவே அதிமுகவில் கொள்கை வரப்பு செயலாளரா திரைப்பட நடிகை விந்தியா இருக்கிறாங்க, கொள்கை வரப்பு செயலாளரா. அந்த இடத்துக்கு ஒரு நான் கேட்கறது எடுத்துக்காட்டுக்காக இல்ல, இது கேஷியம் தானே. விஜயோ அல்லது தாவேகாவோ அதிகாரப்பூர்வமாக நாங்க இவங்க கூடலாம் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி அதிமுகவோ பாஜகவோ தாவேகாவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தத்திலேயே அவங்க சொல்லல. அப்படின்றப்போ கரூர் விவகாரத்தை மட்டும் மையமாக வைத்து ஒற்றை கருத்து கொண்ட அணிகள் ஒன்று சேருது இருக்கு இல்லையா, அது திமுக இந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற
என்ற அர்த்தத்தை தானே திமுகலாம் தனிமைப்படலை. திமுக ஏற்கனவே பல முறை இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாங்க, விசிகாவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, வேல்முருகனோட கூட்டணியில் இருக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற சிறுபான்மை மக்களினுடைய அமைப்புகளோட கூட்டணி. அவங்க ஒரு கான்கிரீட்டான ஒரு நிரந்தரமான கூட்டணியில் அவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க. திடீர் அரசியல்வாதியா திடீர் கூட்டணியெல்லாம் அவங்க அமைக்கல. கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இல்லாத போதே கொடி அசைச்சிட்டாங்க, என்னையத்தான் கூப்பிடுறாங்க கொடி அசைக்கிறது மூலமா என்று தானாக முன்வந்து இவர்களாக ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் விஜய் மேல. அப்படிங்கிறது மூலமாக விஜயை வாவான்னு கூப்பிடுற இடத்துல பாஜக வந்திருக்கிறது, அதிமுக வந்திருக்குன்னா ஏற்கனவே அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். எனவே தன்னை போலவே பலவீனப்பட்டு கிடக்கிற விஜயை இந்த நேரத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மைனஸும் சேர்ந்தா பிளஸ்ஸா மாறிடுங்கிற மாதிரி ஒரு அரசியல் கணக்கு மாறாதா? பிளஸ்ஸா மாறாது. எப்படி மாறும்? என்ன 41 நெரிசல் மரணத்துக்கு காரணமான இது மாதிரி நிறைய நெரிசல் மரணத்தை எதிர்காலத்தில் நிகழ்த்துவாருன்னு ஓட்டு போடுவாங்களா? எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்? அது அவங்க வேடிக்கை பார்க்க வந்தவனை 41 பேருடைய மரணத்திற்கான காரணம் விஜய் தான், தாவேகா தான் சொல்லி யாராவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்களா? யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலங்க. எப்படி நீங்க அதை சொல்றீங்க? யாரை பார்ப்பதற்காக கூட்டம் கூடியது, யாருடைய கட்சியினுடைய கூட்டமாக அது நிகழ்ந்தது, யாருக்காக நடந்தது? ஒரு தனியார் நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி கிடையாது சார். சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க, எஸ்ஐடி விசாரணை இருக்குது, அதை உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? எல்லாமே நடக்குது. அதனால கற்பனையாக பொய்யாக இந்த அரசாங்கத்தின் மீது அதுதான் விஷயம், குற்றச்சாட்டு சொல்வதற்கு சாத்தியம் இல்லை. இல்ல அப்படி யார் சொல்றாங்க? எங்க செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒரு பொய்யான காரணத்தை சொன்னாங்க, போலீஸ் தான் காரணம்னு சொன்னாங்க, வேணும்னே பல பொய்யான இதை ஆசிட் அடிச்சாங்க, நாங்க கத்திய வச்சு குத்துனாங்க, நாங்க ஒரு எல்லா அப்பட்டமான பொய்களும். இந்த விமர்சனத்தெல்லாம் தாவேகா முன்வைத்ததா? தாவேகாவுடைய நிர்வாகிகள் முன்வைத்தாங்களா? வேற யார் முன்வைத்தது? அதை தமிழ்நாடு அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும். தமிழ்நாடு இது அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? தாவேகா முன்வைக்காம உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்? நீங்க தான் சார் சொன்னீங்க. இல்லங்க நீங்களே சொன்னீங்களே, சென்ற விவாதத்துல நீங்களே சொன்னீங்களே பல சர்ச்சைகள் நடந்துருக்கு. நீங்க சொல்றீங்க அத வச்சு நான் சொல்லலையா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி இத்தனை நாள் அமைச்சாங்கல்ல, உயர்நீதிமன்றம் அமைச்சிருக்காங்க, எஸ்ஐடி அமைச்சு ஒரு வாரம் ஆயிருக்கும் இல்லையா? ஒரு வாரத்துல இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏன் பண்ணல? அப்போ இதுக்கு அரசியல் ரீதியாக மட்டுமே பண்ணாங்க. அறிக்கை தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடி விசாரணையில சிபிஐ விசாரிக்க நீங்க டாக்குமெண்ட் கொடுங்கட்டாங்க, கையால பெப்பர் ஸ்ப்ரே பண்ணாங்க, எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்கல்ல. இப்போ இவ்வளவு விஷயத்தை எஸ்ஐடி விசாரணை நடத்தலையா? அப்போ தாவேகாவை தனிமைப்படுத்தணும், தாவேகாங்கிற ஒரு கட்சி இல்லாம ஆக்கணும்ன்றதுக்கான தாவேகாவை யாருமே தனிமைப்படுத்தல. விஜய் தான் தனிமையில உட்கார்ந்திருக்காரு. எப்ப பார்த்தாலும் மக்களை சந்திப்பதில் அச்சப்பட்டு கொண்டு பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போறதுக்கு கூட பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு, ஒய்பிரிவு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு, ஏற்கனவே எல்லா விதமான பாதுகாப்போடையும் தனி விமானத்தில் பயணிக்கிறவரு அச்சப்பட்டு கொண்டு பொதுமக்களை சாதாரண மக்களை சந்திப்பதற்கு அச்சப்படக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. தனிமைப்பட்டவர் விஜய் தான், தாவேகா தான் தனிமைப்பட்டிருக்காரு. அவர் யாரும் தனிமைப்படல. அப்போதான் அந்த இடத்துல தான் தாவேகாவை திமுக குறிவைப்பதன் மூலமாக உருவாக்குனாங்களா? ஏங்க தாவேகாவை குறி வச்சிருந்தா அவர் கரூர்ல இருந்து தப்பிச்சு விமான நிலையத்தில் அரெஸ்ட் ஆயிருப்பாரு. குறி வைக்கப்படல. புஷி ஆனந்த் என்ன ஒரு சர்வதேச பயங்கரவாதியா பிடிக்க முடியாதா போலீசார? அவரை பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா இந்த பழிச்சொல்லை நாங்க அவசரத்துக்கு ஓடி காப்பாற்றி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து உயிர்களை காப்பாற்றுவதற்கு போராடுகிற போதே திமுக அரசின் மீது கொலைப்பழி சாட்டுகிறார்கள். கைது செஞ்சா எவ்வளவு பெரிய பழிவாங்க நடவடிக்கைங்கிற டிராமா அவங்க ஆடுவாங்கிறதுக்காக அரசாங்கம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போமே தவிர காவல்துறையினுடைய அத்துமீறலின் வழியாக யாரையும் அரெஸ்ட் பண்ண விரும்பல. அந்த விஷயம் தான். அப்போ இதை யாரையும் அவங்க தலைமறைவா இருக்கிறாங்கன்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கி இருக்கீங்க. இதே மாதிரி தலைமறைவா இல்லையா? இருங்க ப்ரொஜெக்ஷன் உருவாக்கி இருக்காங்க. யாருமே தலைமறைவா இல்ல. எல்லாரும் இப்பதான் வெளியே வராங்க. விவாதத்துக்கு கூட ஆள் இல்ல. தலைமறை வந்திருக்காரு. ஏன் சார் கண்டுபிடிக்கல? யார? அவ்வளவு பலகீனமா இருக்குதா தமிழ்நாடு காவல்துறை? தலைமறைவா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேடப்படும் குற்றவாளிகள் அனௌன்ஸ் பண்ணலாமே, ஏன் கைது பண்ணல? அதாங்க ஏன் கைது பண்ணலன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக திசை மாற்றி விடுவதற்கு ஒரு தீய சக்திகள் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கான் சார். அதனால சட்டம் தன்னுடைய கடமை. அதனால நீதிமன்றத்தின் வழியாக ஒரே ஒரு நினைவூட்டல், விசாரணை முறையின் வழியாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி மைதானத்துல ஒரு பெரிய விழா நடக்குது. கூட்ட நெரிசல் ஏற்படுது, இறக்குறாங்க. அதுல அடுத்த நாள் ஜூன் 6ஆம் தேதி சில பேர் கைது செய்யப்படுறாங்க. ஜூன் 5ஆம் தேதியே அங்க இருக்கக்கூடிய பெங்களூர் போலீஸ் கமிஷனர், ஐஜி, அடிஷனல் கமிஷனர், டிசிபி, ஏசிபி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் உட்பட 5 பேர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 2 கைது நடவடிக்கை எடுத்திருக்கு. டில் த டேட், இந்த நொடி வரை, இந்த க்ஷணம் வரை அப்படி தாவேகாவுடைய நிர்வாகிகள் பொறுப்புன்னா அவங்களை கைது பண்ணிருக்கணும் இல்லையா? நேற்றைக்கு வெளியில வராரு புஷி ஆனந்த்,
அவர் மேல இதுவரை நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அதாங்க, நீதிமன்றத்தின் வழியாக சட்டத்தின் வழி நின்று தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்றது மூலமாக. சார் 41 பேர் இறந்திருக்கிறாங்க, காரணம் அவங்க தான் சொன்னா சட்டம் தன்னுடைய கடமை செஞ்சிருக்கணும். அப்போ கூட்ட நெரிசலுக்கான பாதுகாப்பையும் கொடுக்கறதுல தவறிட்டாங்க காவல்துறை. தப்பி ஓடுன அப்படின்னு சொல்லல. நீங்க சொல்றீங்களே காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார். எங்க விஜய் அப்படி சொல்லவே இல்லையா? விஜய் அப்பயே நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்கலன்னா சட்டப்பூர்வமாக தண்டிக்க அரசியல் ரீதியாக. அரசியலே வேணாம் சார். கரூர் சம்பவத்திற்கு தாவேகா தானே பொறுப்பு. தாவேகாவுடைய நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா? குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வீடுகள்ல போய் சோதனை நடத்தப்பட்டுச்சு? ஏன் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு? அந்த நிர்வாக கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க கைது செய்யப்பட யாருமே கைது செய்யப்படல. புஷியானந்த் தப்பிச்சு போயிட்டாரு, டெல்லிக்கு போனாரு, உத்தரகாண்டுக்கு போனாரு. அப்ப இந்த இடத்துல தான் விஜய் சொல்றாரு நீதி வெல்லும் அப்படின்றாரு. நீதி எப்படி வெல்லும்? அநீதி இழைத்தவருக்கு எப்படி நீதி வெல்லும்? நீதி வெல்லும்னா விஜய் சிறையில் இருப்பாரு, சிபிஐ வந்து அவரை சிறைப்படுத்துமா எதிர்காலத்துல? நீதி வெல்லும்னா என்ன அர்த்தம்? இந்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? எப்படி நீதி வெல்லும்? விசாரணை மாற்றத்துல எப்படி நீதி வெல்லும்? விசாரிக்க போறாங்க. ஒரே நிமிஷம், நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும், ஏற்கனவே அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு தனிநபர் விசாரணை ஆணையம் நாங்க அமைச்சிருக்கிறோம். அவங்க ஃபீல்டுக்கு போய் கலாய்வு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லார்ட்டையும் பலருடைய கருத்துக்களை கேட்கிறாங்க. உயர் நீதிமன்றம் ஏன் நீங்க வந்து எஸ்ஐடி அமைச்சிங்க? அதுக்கு ஏன் ஒரு அதிகாரியை போட்டீங்க? இது விசாரணைக்கு குறுக்கீடு வரும்னு அது முறையிட்டு இருக்கலாம் இல்லையா? பல இடங்கள் 3 விசாரணை அமைப்பு இன்னைக்கு வந்து விசாரணைக்குள்ள இருந்தா குற்றவாளிகள் எங்க இருந்து பிடிப்பீங்க? 41 பேருக்கான நீதி எங்க இருந்து கிடைக்கும்? இல்ல நீங்க திசை மாற்றீங்க. அப்படி இல்ல, நான் திசை மாற்றல. அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைச்சது இல்லையா தமிழ்நாடு அரசாங்கம்? உடனே உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி அமைச்சாங்கல்ல. இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் 2 அமைப்பு இருக்கணும்? ஒரு பக்கம் நீதித்துறை விசாரணை என்பது தவறு நடந்ததற்கான அறிக்கையை தாக்கல் பண்றது. காவல்துறை விசாரணை இல்ல. எல்லாத்தையும் அழிச்சிடலாம். நீதிபதி புலனாய்வு செய்வாங்க. ஐபிஎஸ் அதிகாரியா புலனாய்வு எல்லாமே அழிச்சிடலாமே. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இந்த நிமிடம் வரை என்ன நடவடிக்கையை, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்டுச்சு? அதை மட்டும் பதில் சொல்லுங்களேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தந்திருக்கிறார்கள், மருத்துவமனைக்கு போய் காப்பாற்றி இருக்கிறார்கள். நீங்க 10 லட்சம் சொன்னீங்கன்னா அவங்க 20 லட்சம் சொல்லிட்டாங்க, கொடுக்கல. அது பிரச்சனை கிடையாது. சட்டம் தன்னுடைய கடமை எந்த அளவுக்கு செஞ்சிருக்குன்றதா பிரச்சனை. அரசியலாக்கப்பட்டதை தவிர அதிகாரப்பூர்வமான நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? அதாங்க, நீங்க எல்லாரும் தலைமறைவா இருந்தீங்க. சட்டத்தின்படியாக நீதிமன்றத்தின் வழியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற போது நீதி விசாரணையை இடமாற்றி மத்திய அரசாங்கத்தின் விசாரணை மையத்துக்கு மாற்றியதன் மூலமாக இப்பதான் பூனைக்குட்டிகள்லாம் வெளியில வந்திருக்கிறாங்க. இனிமே அது விசாரணையை நாங்கள் சிபிஐ ஒப்படைத்ததன் மூலமாக அவர்கள் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்களே தவிர மாநில அரசு பழிவாங்குவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பது ஒரு பண்பாட்டு அரசியல். இந்த பண்பாட்டு அரசியலை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் யாருக்கு கிடையாது. பேசலாம்.